ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போட ஒரு ஹீரோ மான்வாவோட எபிசோடு 67 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே வந்து நம்ம ஷீகிஷிமா கேட்குறான், அது எப்படி நம்ம சஃபினா அவங்க நம்ம சாய்காவோட அக்காவோட கேட்டுக்கு ஓனராக மாற முடியும்? இந்த சுபாருவும் சொல்கிறான், நீ சொல்கிறது உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு அந்த 3 பேரையும் நான் மீட் பண்ணேன். அன்னைக்கு வந்து அவங்க விஷயத்தையே மாற்றிட்டாங்க. அதனால இப்போ ஓனர்ஸாக இருக்கிறது சில்வரு, காப்பரு, பிரான்ஸு, இதோட ரியலான ஓனர் இருப்பாங்களே அவங்க தான் இப்போ எல்லாத்துக்குமே ஓனரு. இப்படி பண்ணும்போது அந்த கேட்டுக்கு அவங்க தான் ஓனராக இருப்பாங்க. அந்த டைமில் ஓனர் கிட்ட பங்கமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது அப்படியே நம்ம ஆளுங்க கிட்டேயும் பவர்ஸ் வரும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பிளான் அவங்க போட்டாங்க. அதே மாதிரி சிபிலும் எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணா, என்னன்னா இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அந்த அளவுக்கு அப்சல்யூட்டான பீயிங்னு கேட்டால் கிடையாது, அவங்களாலையும் இறந்து போக முடியும். அதனால இப்பயே நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணணும். அதுக்கப்புறம் நியூஸ் மீடியா எல்லா இடத்துலையும் ஸ்கைல கிராக்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கும்ல, அந்த விஷயத்த பத்தி தான் அவங்க பேசுறாங்க. சில பேர்கிட்ட கேட்கும் போது சில பேருக்கு இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும் சொல்றாங்க. சில பேருக்கு கவலையே இல்லை, இந்த உலகம் என்னதான் ஆனாலும். அங்க ஒரு ஓல்டு மேனும் இருக்காரு, அவரு சொல்றாரு இது வந்து ஒரு டிவைனான பனிஷ்மெண்ட்னு. ஏன் இத்தனைக்கும் ஒரு நேஷனும் இதுக்காக சண்டை போகுது, என்னன்னா ஜப்பான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு சைடு அவங்க வந்து அச்சின் சாவுறாங்க, இந்த சைடு நம்மளுக்கு இப்பதான் கிராக்ஸை பத்தி தெரியுது. கிராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது ரேண்டமா அப்பப்ப அப்பியர் ஆகும். டைம்ல வேற ஒரு உலகத்துல இருந்து நிறையவே ஆளுங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே டைம்ல நிறையவே மாஸ்டர்ஸும் வரும். இங்க என்ன விஷயம்னா, இங்க ஏகப்பட்ட கிராக்ஸ் இது எல்லாமே ஒரே டைம்ல அப்பியர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அங்க சாய்கா அதுங்களோட ஸ்ட்ரென்த்தை பத்தி கேட்கிறா. உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆகும். சில டைம் கேட்ஸை பொறுத்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். சில டைம் லெவல் 4 கேட்டை விடவும் கம்மியான லெவல்ல இருக்க மாஸ்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகும், இல்லைன்னா அதுக்கும் மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகும். இதுலேயும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, சில டைம் அவனோட பவர்ஸை கம்பேர் பண்ண ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் கூட வரும். இது வரைக்கும் ஏதோ கேட்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால தான் இந்த உலகத்துக்கு அவளைக்கும் பெருசா எதுவும் ஆகல. இப்போ அது இல்லாம இன்னமும் நிலைமை மோசமாயிடுச்சு. ஒரு சைடு நம்ம ஷீகிஷிமாக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா எல்லா விஷயமும் கரெக்டாக போச்சு. அப்படி பார்த்தா நம்ம எங்கே தப்பு பண்ணோம்? இதுக்குள்ளேயே இன்னொருத்தனும் வரான், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம்னா ப்ரெஸ்ஸுக்கான கான்ஃபரன்ஸ் அது வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கும் மேலே ரிப்போர்ட்டர்ஸும் சும்மா இல்லாமல் கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறமும் எதுவும் ஆகாதுன்னு. அங்கே இப்படி ஆயிடுச்சுல, அது அங்கே ப்ரெஸ் மீடியான்னு இப்படி கத்தின்னு இருக்காங்க. அங்கே ஆர்கனைசேஷனாலையும் பாவம் தடுக்க முடியல. கோல் கிங்கும் சொல்கிறாரு, ஆமாம் இதை வந்து யாரால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. உண்மையை சொன்னால் இது யாரு மேலேயும் ஃபால்ட் இல்லை, ஏன்னா யாருக்குமே தெரியாது இப்படி ஆகும்னு. ஏன்னா நம்ம வந்து வெறுமா நல்ல விஷயத்தை தான் யோசிச்சோம், ஆனால் எப்படி ஆயிடுச்சு அதுக்குன்னு நம்மளையா இவங்க ப்ளேம் பண்ணுவாங்க? அந்த இடத்துல இப்படி இவன் சொல்லும் போது ஹியூடோவும் சொல்றான், இதனால எந்த விஷயமும் மாறிடாது. அங்க ஷீகிஷிமாவும் சொல்றான், இதுக்கு மேலேயும் என்னால உட்காந்து சும்மா இருக்க முடியாது, நான் வந்து இதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். அங்க சுபாருவும் சொல்றான், ஷீகிஷிமா போறானா கண்டிப்பா அப்ப நானும் வருவேன். இல்லை சுபாரு, இந்த மாதிரி டைம்ல என்ன விடவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பக்கவா ஹேண்டில் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நானே இதை பார்த்துக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சரோட எல்லான அவுட்கம் நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வந்து எப்படியாச்சும் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி டைம்ல மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டீல் பண்ணுற ஆளுனா அது நம்ம ஷீகிஷிமா தான். வேற யாருமே அந்த அளவுக்கு பெருசாக அங்கே இல்லை. நல்லா ஷீகிஷிமா அங்கே போகலான்னு டிசைட் பண்ணுறான். இருக்கும் போதும் நம்ம சுபாரு அங்கே தடுக்கிறான். திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும், நில்லுங்க சின்ன பசங்க, இதில் தலையிட வேணாம், நான் வந்து இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இந்த அசோசியேஷனோட ஹெட் அது இவங்க தான். இவங்களோட பேரு இசாக்கி. ஆமா, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? ஆப்வியஸான விஷயம், மாதிரி விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன், அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. இந்த மாதிரி டைம்ல அடல்ட்டா நான் தான் ஆக்ட் பண்ணணும். ஆனா ஷீகிஷிமா தடுக்கிறான், என்னது நீங்க தனியா போறீங்களான்னு. ஆனா அவங்க கேட்கல, அவங்களோட சன்னு வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீங்க தான் ஆக்ட் பண்ணணும்னு. நல்லா அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட பிரேஸ்லெட்ல ஒரு வித்தியாசமான இன்ட்ரப்ஷன் ஃபீல் ஆகும். அங்க நம்ம சுபாருவால எப்படி ஃபியூச்சரை பார்க்க முடியுது, அதே மாதிரி வேற யாரோ ஒருத்தங்களும் இருக்காங்க, அவங்களாலையும் ஃபியூச்சரை நம்ம சுபாரு மாதிரியே பார்க்க முடியுது. இந்த சைடு அங்க ஜூலியட் எப்படியோ நம்ம ஷீகிஷிமாவை அவங்க அம்மா மூலமா காப்பாத்திட்டான். அங்க இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கிறது அந்த ரிஃப்ட் தான். அது எப்போ ஓப்பன் ஆகும், எங்க ஓப்பன் ஆகும் அது வந்து அவங்களுக்கு தெரியல. அங்க காணான்னு இன்னொருத்தையும் இருக்கான், அவளால விஷன் எல்லாம் பார்க்க முடியுது, அவளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஜூலியட் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து கரண்டா ஒரு 2 பிரச்சனை வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருக்குது அந்த ப்ளூ ஐ கேங்கு. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரால ஹையர் பண்ண ஒரு கேங் தான். இவங்களோட வேலையை நம்ம சுபாருவை கொல்லணும்,
முடிக்கணும், அதே டைம்ல மத்தவங்களையும் முடிக்கணும். ஆல்ரெடி அந்த 3 ஃபார்மர் கிங்ஸையும் இவங்க வந்து கொன்னுட்டாங்க. அதுவும் சுபாருவோட பாஸ்ட்ல அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஆனா நம்ம சுபாரு வந்து சொல்றான் ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு, அதனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம். ஆனா இப்பவும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது, ரிஃப்ட் வந்து கண்ணா பின்னான்னு ஓப்பன் ஆகுது. அதனால இப்போ வந்து எங்க ஓப்பன் ஆகும் தெரியாது. அதனால இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாவும் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஷீகிஷிமா மற்றவங்களுக்குலாம் புரியல, ஆமா இவன் வந்து என்ன சொல்ல இருக்கான்னு. இப்பதான் ஆளு சொல்றான் என் கிட்ட காணா இந்த பொண்ணு இருக்கா, இவளால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதாவது ரிஃப்ட் எல்லாம் எங்க வருது அதை வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். கேட்டு நம்ம ஷீகிஷிமா ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இந்த பொண்ணால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல. ஹீரோக்கும் பார்க்கும் போதே தெரியுது பொண்ணோட அண்ணன் தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை புலி பண்ணிருப்பான், அதுவும் ஒரு கேங்கா புலி பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில கானாவோட அண்ணன் டைகா கிட்ட இறந்து போயிருப்பான். இதனால கானா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அங்க கொஞ்ச நாள்லயே பிளாக் ஃபிளாக்ஷன் அந்த கேங்கால நிறையவே பிரச்சனை வந்திருக்கும். பட் மாஸ்டரும் வந்திருக்கும் தாக்குறதுக்கு. டைம்ல நம்ம ஜூலியட் கூட இருக்கிற இன்னொருத்தன், உங்க 2 பேரும் தான் நம்ம கானாவை காப்பாத்திருப்பாங்க. அன்னிலேருந்தே கானா இவங்க கூட தான் இருக்கா. ரீசெண்டா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ப்ளூ கலர் டோர் அப்பியர் ஆயிருக்கும். அந்த டோர் வேற எதுவும் இல்ல, அந்த கமீனா அவனோட டோர் தான். கமீனா இருக்கான்ல இவன் தான் அங்க கிங்ஸுக்கான அந்த மீட்டிங்ல அந்த விஷன் எல்லாம் பார்த்திருப்பான். அந்த பாவு தான் நம்ம கானாக்கும் வந்திருக்கு. ஆனா அவளை நம்ம சிபில் பாக்குற அளவுக்கு தெளிவா அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஆனா ரிஃப்ட் எங்க ஓப்பன் ஆகும் அது எல்லாத்தையுமே பக்காவா சொல்ல முடியும். அங்க ஷீகிஷிமாக்கும் இது வந்து நல்ல ஐடியான்னு தோணுது. டேமேஜும் இதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா ரிஃப்ட் ஒன்னோ ரெண்டோ அப்பியர் ஆகல, ஏகப்பட்ட ரிஃப்ட் வந்து அப்பியர் ஆகுது. அதனால எல்லாத்தையும் அட் அ டைம்ல கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. நான் இதுக்கும் கானா வந்து சொல்றான் என்கிட்ட அதுக்கும் ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கு, நான் மெசேஜ் அனுப்பிட்டேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு, இப்போ வந்துருவா சொல்லி வாய முல்ல. அதுக்குள்ள ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரு ஷீனோவா. இவளும் நம்ம கானாவோட ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு இப்பதான் தெரியாது இந்த ஷீனோ இருக்கால, இவ இப்பதான் 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இவ ஒரு பிளேயராகவும் மாறினா. கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, அது மூலமா இந்த உலகத்துல எந்த மூமெண்ட் நடந்தாலும் அதை வந்து பார்க்க முடியுமா. அதனால பெரிய டஞ்சனோ இல்ல ரிஃப்டோ விஷயம் நடந்தாலும் கண்டிப்பா இவளுக்கு தெரிய வரும். அதனால இவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்தாலே போதும், அசால்ட்டா கண்டுபிடிக்க முடியும். அங்க இந்த பிளான் பக்காவாவே இருக்கும். இதனால ஷீனோவை அவன் ஹையர் பண்ணிடுறான். ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஷீனோ இன்னொரு ரெக்வஸ்டையும் வைக்கிறான். அவளோட முகம் ஒரு சைடு பயங்கரமா அழிஞ்சு போயிருக்கும், அதையும் அவ குணமாக்க சொல்றான். நம்ம ஷீகிஷிமாவோட ரிவர்ஸ் மரியா, அவளால அங்க குணமாக்க முடியும். அவ சும்மா தான் ஊதி வரா. அந்த போக பட்டாத்த செகண்டே அவளோட உடம்புல இருந்த அந்த காயம் வந்து அப்படி ஹீல் ஆயிடுச்சு. அவ திரும்பவும் பழையபடி மாறிட்டான். இதை பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் கண்ணீராவது. அவ வந்து திரும்பவும் பழையபடி மாறிட்டான்னு ரொம்ப அவ சந்தோஷப்படுறா. அங்க இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ரிஃப்ட் வந்திருக்கும், அது ஒரு டஞ்சன் மாதிரி தான். இந்த இடத்துல நம்ம ஹியூடோ வர சொல்லியிருப்பான் இது உள்ள நம்மளால போக முடியும் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஹியூடோ இது உள்ள போயிட்டு வந்திருக்கான். அதனால மத்தவங்களுக்கு எச்சரிக்கை தரான், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, பிளஸா இருந்தா அவ்வளவுதான் உங்களோட கதையை அங்க முடிஞ்சிரும். அங்க சுபாரும் மத்தவங்க கிட்ட சொல்றான் நம்ம சாய்கா கோல் கிங் மத்தவங்க எல்லாருமே இந்த கிங்ஸோட மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு போயிருக்காங்க. இதனால ஹியூடோ ஷீகிஷிமா அக்கீரா நம்ம சுபாரு அந்த ரிஃப்டுக்குள்ள போறாங்க. அடுத்த செகண்டே அவங்க கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த விதமான தரையும் இல்ல, அவங்க கீழே அப்படியே போயிருந்தா இருக்காங்க. இப்படி இவங்க விழுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்குள்ள இவங்களுக்காக என்ன ஆபத்து காத்துன்னு இருக்குமோ எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடியே வியூஸ் வந்து போகல, இன்னமும் ஒரு 15 வீடியோவோ ஏதோ தான். இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாது. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி தொடர்ந்து பாருங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.